Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வேகம் எடுக்கிறார். பேச்சு அப்படின்றது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி நாளடைவில் தெரியுது இல்லையா சார்? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர், இப்போ நடக்கிற போர் அப்படின்றது இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமானது அப்படின்னு இப்படியான அப்டேட் இருக்கே தவிர டெப்த் இருக்கா? நீங்க என்ன விமர்சிச்சா அது தமிழ்நாட்டு மக்களை விமர்சிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு காயின் பண்றதுன்றது சரிதானே? ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. இன்னைக்கு அவர் கொஞ்சம் லிட்டில் பிட் எமோஷ்னலாக இருந்ததை நான் பார்த்தேன். சில நேரங்களில் கண்ணெலாம் கூட கலங்குச்சு. அவர் இன்னைக்கு பேசுறது எல்லாமே ரொம்ப கரெக்டு அக்யூரேட்டுன்னெலாம் நான் சொல்ல. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய்ன்னு சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் அதிகம். இதில் வெளிப்பட்ட ஒரு ஆதங்கம் அப்படின்றது யாருமே கூட்டணிக்கு வராட்டி பரவாயில்ல, நாங்கள் தனியாக தான் இருக்கோம், நாங்கள் தனியாகவே பேட்டிலுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றதையும் மீன் பண்ணுறாங்க. இல்லை இவங்களுக்கு அனுபவமே இல்லை. நாங்கள்லாம் 50 வருஷம் 70 வருஷம் அனுபவம் உள்ளவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? 5 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. மக்கள் உங்கள் ஆட்சியை நிர்ணயம் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷனாக இருக்குது, என்டிஏக்கான எலெக்ஷனாக இருக்குது. திமுக தான் தமிழ்நாடா? நீங்கள் கேட்டீங்க இல்லை விஜய? இங்கே மாநிலத்துக்கான சுயாட்சியை நாங்கள் அதிகப்படுத்தணுன்றது தான் அந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம். அப்படிங்கும்போது இவர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற விதத்தில் பேசுறதுன்றதே அது சரிதானான்று. சரி, டிஎம்கே அவங்க அச்சப்படுறாங்க தங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுறதுக்கு. இத்தனை நாட்களாக கரூர் பற்றி எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் பேசலை. இப்போ இன்னைக்கு அவர் சொல்லும்போது எங்க மேலே அதை பழிய போடுறீங்க? எந்த கட்சி தலைவனும் தன் கட்சிக்காரன் வந்து சாகிறத விரும்ப மாட்டான்னு பேசுகிறாரு. ஒரு வாரம் கழித்து சீனை மாற்றுறாங்க. நீங்கள் என்னெல்லாம் உறுதிமொழி கொடுத்தீங்க, அதை எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, செய்ய முடியாததுக்கு போனது காரணம் என்ன? திமுக ஜெயிச்சிடுச்சுன்னா மாநில சுயாட்சி வந்துருமா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வேகம் எடுக்கிறார் அப்படின்ற பார்க்குறோம். ஏன்னா ஈரோடு, சேலம், இப்போ வேலூர் அப்படிங்கும்போது இது எல்லாமே அந்த படிநிலையெல்லாம் பார்க்குறது சரியாக இருக்குது. ஆனால் அவர் பேச்சு அப்படின்றது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி நாளடைவில் தெரியுது இல்லையா சார்? ஏன்னா அதிகபட்ச அப்டேட் அப்படின்றது இன்றைக்கி பேசின விதத்தில் நேரடியாகவே திமுக தாவேக்கா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ நடக்கிற போர் அப்படின்றது இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமானது அப்படின்னு இப்படியான அப்டேட் இருக்கே தவிர டெப்த் இருக்கா? இல்லை, அதாவது அவர் ஃபஸ்ட்டு அவர் பேசுனதுலேருந்து இந்த பரப்புரை கூட்டங்கள் மாநாடை சொல்ல நான் வந்து எவ்ரி மீட்டிங் இஸ் ஷோயிங் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அவருடைய டெலிவரி, அவருடைய ஸ்பீச்சு, ஈவன் டைம் டியூரேஷன் கூட பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் இப்போ மாறி இன்றைக்கி ஏறத்தாழ 30 நிமிஷம் பேசியிருக்காருங்க. அதனால் அவர் வந்து மெல்ல மெல்ல கற்றுக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? அவர் வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டு இருக்காரு. ரெண்டாவது இப்போ வந்து இன்னைய ஸ்பீச்சில் கரெக்டான பொலிட்டீஷியனாக இருந்தார் அப்படின்னு தான் என்னுடைய அசஸ்மெண்ட். ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போது எந்த ஒரு புதிய கட்சி வந்தாலும் அந்த கட்சியை எல்லாரும் விமர்சனம் செய்கிறது இயல்பான ஒன்றா இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன விமர்சித்தா அது தமிழ்நாட்டு மக்களை விமர்சிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு காயின் பண்ணுறதுன்றது சரிதானா? இல்லை இன்றைக்கி அவர் கொஞ்சம் லிட்டில் பிட் எமோஷ்னலாக இருந்ததை நான் பார்த்தேன். சில நேரங்களில் கண்ணெலாம் கூட கலங்குச்சு. அது காரணம் என்னென்னா அவருக்கு மக்கள் கொடுக்குற ரிசப்ஷன், மக்கள் அவர் மேலே வச்சுருக்கிற அபரிமிதமான நம்பிக்கை காரணமாக அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக. அதனால் அவர் இன்றைக்கி பேசுறது எல்லாமே ரொம்ப கரெக்டு அக்யூரேட்டுன்னெலாம் நான் சொல்ல. ஸ்லிப்ஸ் அப்படி தான் வரும் பேச்சில். வந்து சில தலைவர்கள் வந்து பேசும்போது என்னென்னோ ஸ்லிப்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க. இவருக்கு ஒன்றும் இல்லை. அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்கிறார் அப்படின்றது தான் நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடுனா நான் தான்ற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி இப்படி பேசிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தது என்னன்னா டிஎம்கே வைக்கிற ஃபால்ஸ் நெரேட்டிவை வந்து பிளாஸ்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாரு. டிஎம்கே என்ன வைக்குதுன்னா நெரேட்டிவ் 1000 ஆண்டுகளாக தொடரும் ஆரியன் திராவிடன் யுத்தம் தான் இந்த சட்டமன்ற தேர்தல்னு கொண்டு வந்து நிறுத்துது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான சண்டை இதுன்னு நிறுத்துது.
ஆனால் உண்மையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 5 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க, மக்கள் உங்கள் ஆட்சியை நிர்ணயம் பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வில் ஸ்பீக்கு. உங்கள் மால் அட்மினிஸ்ட்ரேஷன், உங்கள் கரப்ஷன், உங்கள் நெப்போட்டிசம், உங்களுடைய எக்கனாமிக் பாலிசிஸு, நீங்கள் எவ்வளோ உறுதிமொழிகள் கொடுத்தீங்க, அதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க, நிறைவேற்ற முடியாததுக்கு என்ன காரணங்கள், இதை தான் நீங்கள் சொல்லணும். சரி, ஒரு தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி, ஆளும் கட்சி வந்து தான் என்னெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்குது, என்ன செய்ய விட்டு போச்சு, திரும்பி வந்து அதை நான் செய்ய முயற்சிப்பேன், இப்படி தான் பேசணும். ஆனால் இந்த ஏரியாவையே விட்டுறாரு ஸ்டாலினோ உதயநிதியோ திமுக ஆட்கள். அவங்க பூரா ஆரியன் திராவிடன் யுத்தம் வந்து அதனுடைய நீட்சி தான் இது இந்த தேர்தல்ன்றாங்க. அதே போல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்க. அப்போ அவங்க சொல்கிறாங்களே திமுக தான் தமிழ்நாடா? நீங்கள் கேட்டீங்கல்ல விஜய, திமுக ஒன்றிணைவோம் வெல்வோம்ன்றாரு. யாரை வெல்ல போகிற? என்ன யுத்தம் நடக்குதுங்க? சி, டிஎம்கே இஸ் செட்டிங் ஏ ஃபால்ஸ் நெரேட்டிவ், ராங் நெரேட்டிவ். அவங்க வந்து அவங்களுடைய சாதனையை சொல்லட்டும், அவங்களுடைய நல்லாட்சியை சொல்லட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவர் ஃபோக்கஸ் வைக்கிறார். விஜய் என்ன சொல்கிறாருன்னா, கரப்ஷனை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யம் தலை தூக்கி இருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கெட்டிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்படின்னு அவர் அடுக்கிறாரு. ஆஸ் ஏ ஆப்போசிஷன் பார்ட்டி அதை தானே அவர் செய்யணும். ரூலிங் பார்ட்டி தன் கடமையை, தன்னுடைய பாத்திரத்தை சரியாக செய்யலை. அவங்க சாதனையை சொல்லணும், நலத்திட்டங்களை சொல்லணும். அவங்க ஆரியன் திராவிடன்னு ஒன்றுமே இல்லாத கற்பனையான விஷயங்கள் ஒன்றும் வேணாம். இந்த 5000 ரூபாய் ஏங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி ராத்திரியாக நள்ளிரவில் விடிகாத்தால் போட்டதுக்கு அவர் ஒரு கற்பனையாக ஒரு எதிரியை சொன்னார் தெரியுமா? அதாவது வந்து தடை செய்வதற்கு முயற்சி நடப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சது. என்ன தகவல் இப்போ சொல்லுங்களேன். யார் தடை பண்ண முடியும்? உங்களுக்கு 2 பேர் தடை பண்ணலாம். ஒன்று பாஜக தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்ணலாம், இன்னொன்று அதிமுக அதை ஒரு கோர்ட்டுக்கிட்டு போய் தடை பண்ணலாம். இப்போ அதிமுக தெளிவாக சொல்லிட்டாங்க 10 நாளைக்கு முன்னாலே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 1000 இல்லை 2000 அப்படின்னு அவங்க ஏலம் போட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் இன் தி இதை எதிர்க்கிற மூடில் இல்லை, எதிர்க்கிற திட்டத்தில் இல்லை. அடுத்தது பாஜக மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாலும் பீகார் தேர்தலுக்கு முன்னாலும் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் 10,000 போட்டாங்க. அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமுல் வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு என்ன மொராலிட்டி இருக்குது இதை போய் தடுக்கணும்னு? அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஆன்கோயிங் ப்ரோக்ராம் தான், இது இப்போ எலெக்ஷனுக்காக கொண்டு வரல, இது முன்னாலே முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சால்ஜாப் பண்ணாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையமோ பாஜகவோ நீதிமன்றமோ இதை தடை பண்ண, ஏன்னா இட் இஸ் கோயிங் ஆன் சின்ஸ் லாஸ்ட் 2-3 இயர்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு கற்பனையான எதிரியை உருவாக்கி இவங்க கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க திமுக. அவங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சுன்னா, இப்போ வந்து நம்ம மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தால் இது ஏதாவது நிறுத்திடுவாங்களா அப்படின்ற அது நிறுத்த மாட்டாங்க. பேசிக்கான விஷயம் இட் இஸ் ஆன். இப்போ சம்பளம் கொடுக்குறதெல்லாம் நிறுத்திடுவாங்களா? டிஏ அனௌன்ஸ்மெண்ட்டை நிறுத்திடுவாங்களா? அதெல்லாம் நார்மல் கோர்ஸு. அப்போ அந்த மாதிரி இல்லாத ஒரு எதிரியை கிரியேட் பண்ணி இவங்க 5000 கொடுக்கறதுக்கு அந்த 2000 எப்படி கொடுத்தாங்க பாருங்கள். கோடை கால உதவித்தொகை அது பெண்களுக்கு மட்டும்தான் கோடை உபத்திரவம் பண்ணுமா? ஆண்களுக்கு பண்ணாதா? 2வது இந்த வருஷம் தேர்தல் நடக்கிற 2026 தான் கோடை வந்து வாட்டுதா? 25 வாட்டில், 24 வாட்டில், 23 வாட்டில், 22 வாட்டிலையா? அப்போ டோட்டலாக வந்து அரசு கஜானாவில் இருக்கிற பணத்தை எடுத்து தமிழ்நாடு தான் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ கராராக இருக்கணும், செலவெல்லாம் கம்மி பண்ணணும், வரவு குறைவாக இருக்குது, மத்திய அரசு வேறு கொடுக்க மாட்டேங்குதுன்றீங்க, அப்போ இன்னும் இறைச்சி விடுவீங்களா? அதனால் வந்துங்க அவங்களுடைய குறைகளை எல்லாம் மறைப்பதற்காக லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான். இன்றைக்கி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன்னே, இப்போ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறதுன்றது நிலைமையை மாறி லெவல் 2க்கு போயிட்டாங்க. அதாவது கூட்டணி கட்சிகளையே விலை கொடுத்து வாங்கிறது 100 கோடி 200 கோடின்னு. அதனால் இன்றைக்கி வந்து விஜயனுடைய ஸ்பீச் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுங்க.
இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷனாக இருக்குது, என்டிஏக்கான எலெக்ஷனாக இருக்குது அப்படின்றத கோட் பண்ணுறாரு. அதில் என்ன லாஜிக் இருக்குது, நீங்கள் டெல்லியில் நிற்க போகிறீங்களான்னு கேட்டால் இன்னொரு விஷயத்த திரும்ப திரும்ப திமுக சொல்கிறாங்க, மாநில சுயாட்சியை மையப்படுத்தி தான் அந்த பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இங்கே மாநிலத்துக்கான சுயாட்சியை நாங்கள் அதிகப்படுத்தணுன்றது தான் அந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம். அப்படிங்கும்போது இவர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற விதத்தில் பேசுறதுன்றதே அது சரிதானான்? இல்லைங்க, இது நம்ம குழப்பிக்கூடாதுங்க. இப்போ மாநகராட்சி தேர்தல் வந்தால் அங்கே என்ன இஷ்யூ, அந்த மாநகராட்சியினுடைய செயல்பாடு, நிர்வாக சீர்கேடு, கரப்ஷன், மக்களுக்கு நிவாரணம் தராது, அதை பற்றி தான் நம்ம பேசணும். ஃபார் அண்ட் அகெயின்ஸ்டு. அவ்வாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து அரசியல் சட்டத்தை மாற்ற போகிறதில்ல. ஒரு வாட்டி எம்ஜிஆர் அப்படி தான், நான் ஆட்சிக்கு வந்தால் கார்டு கவர் விலையெல்லாம் குறைப்பேன்னாரு. போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கூட தெரியாமல். அதே மாதிரி தான் உதயநிதி போன எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்தில் தான் இருக்கும், அதுக்கான மந்திரம் எங்கிட்ட மாயம் இருக்குன்னுலாம் சொன்னாங்க. அப்போது அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு என்ன பவுண்ட்ரின்னே தெரியாமல் ஆடுறாங்க, அவங்களுக்கு வசதி கிடைச்ச மாதிரி. ஆகவே இது வந்து சுயாட்சிக்கான யுத்தம் கிடையாதுங்க, அது வேற. அதை நம்ம செய்ய வேண்டியது வேற. சட்டமன்ற தேர்தல் நான் திரும்பவும் சொல்கிறேன், 2021 26 முடிய 5 ஆண்டு காலம் உங்களுக்கு மக்கள் ஆட்சியை செய்ய வாய்ப்பளித்தார்கள். நீங்கள் என்னெல்லாம் உறுதிமொழி கொடுத்தீங்க, அதை எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, செய்ய முடியாதுக்கு போனது காரணம் என்ன, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, டாஸ்மாக் கடைகள்லாம் குறைப்போம், வருமானத்தை எல்லாம் குறைப்போம், நீங்கள் இன்றைக்கி குறைச்சிருக்கீங்களா, கூட்டி இருக்கீங்களா, கடைகள் அதிகரிச்சிருக்குதா? அது இல்லாமல் இப்போ டாஸ்மாக்கை தவிர்த்து போதைகள், கஞ்சா, அபின் இதெல்லாம் புழக்கம் ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க? எடப்பாடி ஆட்சியின் போது நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க? ஒன்றும் வேணாம், இந்த பொங்கல் பணம் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு ஸ்டாலின் சொன்னார் இல்லையா? எஸ். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காரு? 5 வருஷம் கழிச்சு, அவர் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கழிச்சு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காரு? 3000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னால் எடப்பாடி கிட்ட 5000 கொடுக்கணும்னு. அப்படி நிறைய விஷயங்கள் மக்களை நீங்கள் செய்கிறதா வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதிகளில் என்னெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள், நிறைவேற்றாமல் போனதுக்கு என்ன அப்படின்னு தான் பேசணுமே தவிர முழு பக்க விளம். தாயுமானவர், தந்தையானவர், அவர் தான் எல்லாருக்கும் எல்லாம். பெண்களுக்கு இவர் தான் அப்பா ஆயிட்டாரு. திடீர்னு வெல்வோம் ஒன்றாகன்னு யாரை கூப்பிட்டு போகிறாரு தமிழ்நாடுன்னு. அதனால் டிஎம்கே அவங்க அச்சப்படுறாங்க தங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு. தங்களுடைய அவங்க பண்ணதிலே ஒரே ஒரு நல்ல திட்டம் நான் நினைக்கிறது என்னென்னா, புதுசானது எதுனா அந்த காலை சிற்றுண்டி, மதிய உணவுக்கு மாதிரி காலை சிற்றுண்டி பண்ணாங்களா, அது ஒரு நல்ல திட்டம். அப்போ அந்த மாதிரி சொன்ன, இப்போ லேப்டாப் கொடுக்குறேன்னு இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் லேப்டாப்பை எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது 20 லட்சம் லேப்டாப்பை கொடுக்குறோம், அப் டு டேட் வெர்ஷனை கொடுக்குறோம், அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்த்து கொடுக்குறீங்க. ஜெயலலிதா கொடுத்தது வந்து ஒரிஜினலி ஃபார் +1 +2 கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு, அவங்களுக்கு அப்படியே காலேஜுக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இப்போ காலேஜை விட்டு வேலைக்கு போகிறவனுக்கு தான் பயன்படுற மாதிரி கொடுக்குறீங்க. சிம்பிள் ரீசன் இஸ் 18+ இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான். அப்போ எல்லாமே வந்து ஓட்டை வாங்குகிற வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர, நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம் இதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் விஜய் வந்து அவர் எதிர்கட்சின்ற முறையில் உங்கள் போதாமையை தானே சொல்லுவார். இதில் எங்கேருந்து மாநில சுயாட்சி? இப்போ திமுக ஜெயிச்சிடுச்சுன்னா மாநில சுயாட்சி வந்துடுமா? நான் கேட்குறேன், சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சிடுச்சுன்னா இந்தியை ஒழிச்சிருவாங்களா? இவங்க திமுக கட்சி நடத்துகிறாங்களே, அவங்க இந்த சென்ட்ரல் போர்டு அங்கெல்லாம் இந்தி இல்லாத இருக்குதா இப்போவே? ஏன் தயாநிதி மாறன் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியில் பண்டிதர்னு கருணாநிதியே சொல்லியிருக்காரு. இப்போ திமுக சட்டமன்றத்தை ஜெயிச்சா இவங்க முதல்வர் ஆகலாம், மாநிலத்தை ஆளலாம், அதுக்கு மேலே வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இப்போ போய் வடக்கு தெற்கு திராவிடன் ஆரியன் கதைகள்லாம் பழங்கதைங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாமே அரசியல் தான். அப்படிங்கும்போது இத்தனை நாட்களாக கரூர் பற்றி எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் பேசலை. இப்போ விசாரணையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலுமே கூட இப்போ இன்னைக்கு அவர் சொல்லும்போது எங்கள் மேலே அதை பழிய போடுறீங்க, என் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை அவர் சும்மா சொல்ல. இது வரைக்கும் அவர் பேசாமல் இருந்தார்.
காரணம் என்னன்னா அதுக்கான விசாரணை வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஆனால் அவர் என்ன கண்டெக்ஸ்டில் சொன்னார்னு சொன்னால் விசாரணையை குறுக்கிடுற மாதிரி அவர் எதுவும் சொல்ல. முதல்வர் வந்து எனக்கு யாரும் எதிரிகள் இல்லை அரசியலில், எல்லாம் என் நண்பர்கள்னு சொல்கிறாரு. அப்போ நானும் உங்கள் நண்பர் தான் அப்படின்னு சொன்னால் அபாண்டமாக என் மேலே ஏன் அந்த பழியை தூக்கி போட்டீங்க சட்டமன்றத்தில்? அதே முதலமைச்சர் என்ன பேசுகிறார், நிகழ்ச்சி நடந்து உடனே எந்த கட்சி தலைவனும் தன் கட்சிக்காரன் வந்து சாகிறத விரும்ப மாட்டான்னு பேசுகிறாரு. ஒரு வாரம் கழித்து சீனை மாற்றுறாங்க, சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. இவர் விஜய் வந்து தாமதம் தான் இந்த இந்த காரணம்ன்றாரு. தாவேக்கா தான் சரியாக அரேஞ்ச் பண்ணலன்றாரு. காவல்துறை மேலேயோ மற்ற அரசாங்கத்து மேலேயோ கலெக்டர் மேலேயோ எஸ்பி மேலேயோ எந்த பிரச்சனை? இது எப்படி இவ்வளோ அவதூறாக அபாண்டமாக சொல்கிறீங்க? அப்படி சொல்லும்போது இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல, என்கொயரி கோயிங்கான்னு, அப்போ அவங்க அமைச்ச ஒரு நபர் ஆணையம் வேலையை தொடங்கி நடத்திட்டு இருக்கு. போதாதருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமைச்ச அஸ்ராகருக்கும் வேலை செஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சட்டமன்றத்தில் முதல்வர் இப்படி பேசுகிறாரு. டிஜிபியும் ஒரு ஐஏஎஸ் சீனியர் ஆஃபீஸரும் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் இஸ் வெரி கரெக்ட். அப்போ இதெல்லாம் அவங்க செஞ்சது சரியா? அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திட்டமிட்டு அபாண்டமாக என் மேலே மனசாட்சியே இல்லாமல் பழி போட்டிங்களே, ஃப்ரெண்டுனா இதானா அப்படின்னா அந்த கண்டெக்ஸ்டில் தான் பேசினார். வேறு அந்த இஷ்யூக்குள்ளவே அவர் போல. நீங்கள் நாடகத்தை சொல்கிறாரு. அதாவது அவங்க எந்த அளவுக்கு போலியாக இருக்காங்க திமுக. வெளியே பேசுறது எங்களுக்கு யாரும் அரசியல் எதிரி இல்லை, எல்லாம் எங்கள் நண்பர்கள்ன்றாங்க. ஆனால் இவங்க நடந்துக்கிறது பாருங்கள், இவ்வளோ அபாண்டமாக என் மேலே போட்டாங்க மனசாட்சி இல்லாமல் சொன்னார். அவ்வளோதானே, அது ஒரு பாசிங் ரிமார்க்கு தாங்க. நான் சொன்னேன் இன்றைக்கி ஈ வாஸ் லிட்டில் பிட் எமோஷ்னல் டியூ டு ஓவர்வெல்மிங் சப்போர்ட் கான்ஃபிடென்ஸ் ஷோன் பை த பீப்புள். அது எல்லாருமே மெல்ட் ஆகும் இல்லைங்களா, ஒரு மாதிரி கண்ணீர் கூட சில நேரங்களில் அவருக்கு வந்தது பார்த்தேன். அதனால் இன்றைக்கி ஸ்பீச் வந்து நான் சிலதெல்லாம் அவர் பேசுறது எல்லாத்தையும் நான் கரெக்டுன்னு சொல்ல. அவர் நான் தான் தமிழ்நாடு தான் விஜய்ன்னு சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் அதிகம். அந்த காலத்தில் தேவ்காந்த் பருவான்னு அஸ்ஸாமில் காங்கிரஸ் ஆல் இண்டியா காங்கிரஸ் தலைவர் இருந்தார். அவர் வந்து காயின் பண்ணார், இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியான்னு. இன்றைக்கி என்னாச்சு? அதனால் அப்படி யாரும் தங்களை வந்து சொல்லிக்க முடியாது, நான் தான் தமிழ்நாடு தான் நான், அப்படி யாரும். ஆனால் அவர் அதை சொன்னது ஏதோ ஆணவத்திலேயோ கர்வத்திலேயோ மமதையிலோ இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அவர் ஒரு எமோஷ்னலாக ஆகிட்டார் இன்றைக்கி. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜனங்களுடைய இந்த ஆதரவு, அபரிமிதமான ஆதரவு. அந்த ராணிப்பேட்டையில் அவர் அந்த ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது ஸ்லோ டவுன் ஆகுது, அப்படியே ஒரு பல நூறு பேர் சார்ந்து பூக்களை கொட்டுறாங்க. இப்போ அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, மனுஷன் எல்லாருமே ஒரு இதாகிடும், மெல்ட் ஆகிடுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பேசின பேச்சாகத்தான் நான் அதை கருதுகிறேனே தவிர, அது ஏதோ தன்னை அரகேட் பண்ணிட்டு நான் தான்டா தமிழ்நாடுன்னா நான் தான்ற அந்த இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா, அந்த மாதிரி அதோட ஒப்பிடு. இது ஒரு மனிதன் வந்து உளவியல் ரீதியாக மெல்ட் ஆகிட்டாரு. அதை நான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இன்னைக்கு கூட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தார். டெய்லி தான் அதை தான் சொல்கிறேன், ஒவ்வொரு பேச்சிலையும். இந்த முறை சொன்னதில் வந்து அந்த கதையை கொஞ்சம் ஏன்னா டக்குன்னு புல்லுக்கட்டு எடுத்தோடனே ஓகே அந்த கதையோட லாஜிக் விட்டுட்டாலும் கூட இதிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறது, ஒரு பையன் தனியாக வரான், எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா இது அரசியலோட கலந்து பேசும்போது இதில் வெளிப்பட்ட ஒரு ஆதங்கம் அப்படின்றது, யாருமே கூட்டணிக்கு வராட்டி பரவாயில்ல, நாங்கள் தனியாக தான் இருக்கோம், நாங்கள் தனியாகவே பேட்டிலுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றதையும் மீன் பண்ணுறாரு. இல்லை அப்படி அதை நான் பண்ணல. நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அதாவது வந்து அனுபவம் இல்லாதவர், இவங்களுக்கு அனுபவமே இல்லை, நாங்கள்லாம் 50 வருஷம் 70 வருஷம் அனுபவம் உள்ளவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் போய் அடிபட்டு அந்த காலை கிட்ட விழுந்துடுறாங்க. அனுபவமே இல்லாத ஒரு சிறுவன் உணர்வு ரீதியாக அது பசியில் இருக்குது, கடும் பசி அது கண்ணில் தெரியுது அப்படின்னு அந்த புல்லுக்கட்டையை கொடுத்து அறிவை யூஸ் பண்ணி, அனுபவம் இல்லை அறிவை யூஸ் பண்ணி அதை வென்று எடுக்கிறான். அப்படி நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அரசியலில் தேர்தலில், ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிருக்கிறோம், அவங்க எதிர்பார்ப்புகளை புரிஞ்சிருக்கிறோம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செய்து வெற்றி பெறுவோம், அவங்க ஆதரவை பெறுவோம். அந்த குட்டி கதையில் நான் இருக்கிறது இதை தான் நான் பார்க்குறேன். கூட்டணிலாம் அதெல்லாம் மீன் பண்ணி அது தனியாக தான் நிற்கிறோம், ஒரு பையன் ஸ்டைலாக வர்றான் தனியாக, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் அவர் ஒரு என்டர்டெய்னர் தானே, கதை சொல்லும்போது அப்படி ஸ்டைலாக 2 பாக்கெட்டில் கை வச்சுட்டு
கெத்தா அப்படின்லாம் அது அவருடைய பாடி தானே அதானே. பட் ஆனால் மையம் நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு ஹர்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு எல்லாருமே பல பத்திரிகை இன்னொரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு சார். நீங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றதுக்கு சமம் அப்படின்ற அதுதான் நான் அதுலேருந்து நான் ஜகா வாங்கிட்டேன். அதாவது தமிழ்நாடை தன்னோட ஈக்குவேட் பண்ணிக்கிறதோ தமிழ்நாட்டு மக்களை தன்னோட ஈக்குவேட் பண்ணிக்கிறதோ அது ஒரு உணர்ச்சி பிழம்பாய் ஏதோ சொல்லிட்டாரு. நான் அதை வந்து சீரியஸாக எடுக்கல. அவர் இப்போ கேட்டால் அது தப்புன்னு அவரே ஒத்துக்குவார். தட் ஷுட் நாட் ஹவ் பீன் ஸ்போக்கன்னு. ஆனால் அந்த ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஹோல் ஸ்பீச்சில் அவர் நிறைய அட்டாக் கொடுத்தாருங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேடர்ஸ் வந்திருக்கிறவங்களாம் அவங்க நிர்வாகிகள் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான். அவங்களுக்கு ருச்சாங்க அதானங்க தேவை களத்தில். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ விஜய் வர்ற மீட்டிங்கை தான் மீடியாலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது சேலமாக இருக்கலாம், ஈரோடாக இருக்கலாம், இன்றைக்கி வேலூராக இருக்கலாம். ஆனால் டெய்லி விழா நடந்துட்டுருக்குது. ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, புசியா கடலூரில் ஒரு 4 நாளைக்கு முன்னால் என்ன ஷோங்க. ஸோ விஜய்க்காக மட்டும் இல்லை, அந்த கட்சி புத்துயிர் பெற்றிருக்குது. சின்ன சின்ன செங்கல்பட்டில் பார்க்குறேன் 3வது ஆண்டு விழான்றத அங்கங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. கொள்கை விளக்க கூட்டம் போட்டுட்ருக்காங்க. ஏராளமான இடத்துல வேலை செய்கிறாங்க களப்பணி. இப்போ விஜய் வந்தால் தான் அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது. ஆனால் அவர் வராமலேயே மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக அணியாக திரள்றதை என்னால் பல்வேறு ஊர்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கேட்கும்போது தெரியுது. ஸோ மக்கள்கிட்ட வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்வெல் ஆஃப் சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுதுங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கும் சில வாக்குறுதிகளாகவே அவர் பேசியிருந்தார். ஈவன் அந்த மின்கட்டணம் உறுதிமொழிகள் உறுதிமொழிகள். ஓகே, அந்த மின்கட்டணம் ஆகட்டும் இந்த மாதிரியான நிறைய விஷயம் அது கரெக்டு தானுங்களா. மின்கட்டணத்தை திமுக ஆட்சி சொன்னது என்ன, ஏன் இப்போ செய்யலை? இப்போ அதன் காரணமாக பாதிக்கிறவங்க வந்து சாதாரண ஆட்கள் தானே. ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டு பில் போட்டால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆகிடும். அதையே 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் நீங்கள் பில் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. இது ஒரு முக்கியமான ஒரு ரிஃபார்ம் தானே. ஏன் 5 வருஷமாக அதை செய்ய முடியலன்றதுக்கு ஏதாவது ஒரு வருத்தமோ மன்னிப்போ விளக்கமோ சம்மந்தப்பட்ட மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கா? மாறாக மின்சாரத்துறையில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட கரப்ஷன், நிறைய விஷயங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறதுல, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு டெண்டர் பேசிக் லாவே என்னன்னா ஒரே தொகையை 3 பேர் 4 பேர் கோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டெண்டரை இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். அதான் ஒரு பேசிக்கு லா, மரபுன்னு கூட சொல்லலாம் இந்த ஏலத்தில். ஆனால் இவர் என்ன பண்ணார் செந்தில் பாலாஜின்னா 4 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டாருங்க மொத்த தொகையை. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதனால் வந்துங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து கரப்ஷன் இன்னும் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் பேருக்கு தான் இருக்கார், கையெழுத்தான் போடுறாரு. அதை நடத்துறது பூரா பாலிசி டிசிஷன் எடுக்கிறது, கான்ட்ராக்ட் ஃபைனல் பண்ணுறது, டெண்டர் எல்லாமே இன்னும் செந்தில் பாலாஜி தான் இருக்கார். மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோன்றாங்க. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் சரியா? அப்போ இந்த மாதம் இந்த எலக்ட்ரிக் பில் கொடுப்பேன்னு சொன்னதை ஏன் இன்னி வரைக்கும் செய்யலை? சொல்லாததையும் நாங்கள் செய்தோம்னு சொல்லிக்கிறார ஸ்டாலின், சொன்னதையே 100 கணக்கில் செய்யலையே. டெய்லி ஒரு செக்ஷன் போராடிட்டுருக்க. மருத்துவர்கள்னு, ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், செகண்ட் கிரேட் டீச்சர், சம வேலைக்கு சம ஊதியம், இப்படி எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. எல்லாருமே திருப்தியாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள்னால் நீங்கள் சொல்லுங்கள், அப்படியா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள்? இல்லை, அவர் கோட் பண்ண போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம். Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.